Welcome viewers, if still you're not subscribed to this channel, kindly subscribe and also click the bell icon to get technology updates regularly on this JP Infotech channel. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம பைத்தானை விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் எப்படி சின்ன ப்ரோக்ராம் ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம பைத்தானை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் பைத்தான் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா python.org அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிக்கோங்க. URL பாருங்கள், python.org. இதுதான் பார்த்திங்கன்னா பைத்தானுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் இருந்தால் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது கிளிக் பண்ண உடனே பாருங்கள் டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ்னு இருக்குது. ஓகேங்களா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் லுக்கிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரிலீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன வெர்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் 3.2 2. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எது வேணுமோ அதை ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷனே எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் எனக்கு போதும் அப்படின்றதால நான் இதையே கிளிக் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது மேக் லினக்ஸில் வேணுனாலும் கீழே பார்த்திங்கனாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து விண்டோஸ் 10 என்விரான்மெண்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதை நான் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு சேவ் ஆஸ்ன்னு கேட்குது. எந்த இடத்துல வேணுமோ நான் டெஸ்க்டாப்பில் நான் இப்போ அந்த EXE நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேணுமோன்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நான் சேவ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. மீன்வையில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு 32 பிட்டில் வேணும் இல்லை 64 பிட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நான் லேட்டஸ்ட் வெர்ஷனே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா ஃபைல்ஸ்னு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஃபைல்ஸில் பாருங்கள் உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 64 பிட்டுக்கு தனியாக இருக்கும். இல்லை எனக்கு 32 பிட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும் அப்படின்னாலும் x86ன்னு இருக்குது பார்த்தீங்களா விண்டோஸ் இன்ஸ்டாலர், இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேணும் 32 பிட் வேணும் 64 பிட் இன்கேஸ் விண்டோஸ் x86 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர், இதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு 32 பிட்டில் இருக்கா 64 பிட்டில் இருக்கான்னு தெரியல அப்படின்னா நீங்கள் மை கம்ப்யூட்டர், அதாவது திஸ் பிசின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன வெர்ஷனில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 64 பிட்டில் இருக்குது இப்போது. ஸோ உங்களுக்கு 64 பிட் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு 64 பிட் டவுன்லோட் ஆகிடும். ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எந்த வெர்ஷன் தெரியாதவங்களுக்காக இந்த ஆப்ஷன். இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு டெஸ்க்டாப்பில். ஓகேங்களா, இப்போ இதை வந்து இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இன்ஸ்டால் பைத்தான் 3.90 64 பிட்னு காட்டுது. இப்போ முக்கியமான ஸ்டெப் இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆட் பைத்தான் 3.92 பாத்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அன்செக் ஆகிருக்கும், செக் பாக்ஸ் இருக்கும், அது செக் ஆகாமல் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செக் பண்ணணும். ஓகேங்களா, இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக தான் போயிட்டு அதுக்கப்புறமா பாத் ஃபைல் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே பாத் ஃபைல் செட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதனால் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஷனை மறந்துடாதீங்க. இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். இதை நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுத்த உடனே பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். டிஃபால்ட் பாத் வேணுன்னா நீங்கள் இன்ஸ்டால் கஸ்டமைஸ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை மாற்றிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள் செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்ஸ். இப்போது நம்மளுடைய பைத்தான் இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சிங்க. இப்போது ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ்ன்னு கொடுத்து நீங்கள்
க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா சிஎம்டி கமாண்டுன்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போது கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பைத்தான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் என்ன வேர்ஷனில் இருக்குது இன்ஸ்டால் ஆகிருக்குன்றதை காட்டும். இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பைத்தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது நான் எக்ஸிட் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் இப்போ ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு நீங்கள் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பைத்தான் 3.64 பிட் ஆப்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரியே பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த லொக்கேஷனில் அது பைத்தான் கான்ஃபிகர் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சாம்பிள் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். அதாவது டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்றது நம்ம எப்போவுமே எல்லா ப்ரோக்ராம்லையும் பண்ணுவோம். அதை நம்ம இதில் பண்ணுவோம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ பாருங்கள் ஹலோ வேர்ல்டுன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று நம்ம இப்போ பைத்தானில் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இதை கமாண்ட் ப்ராம்ப்டில் பண்ணோம். இதையே நம்ம இப்போது ஒரு எடிட்டர் அதாவது நோட் பேடோ இல்லை வேர்ட் பேடோ இல்லை நோட் பேட் ++லையோ பண்ணுவோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு போயிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டி லொக்கேஷனில் போயிடுறேன். ஒரு நோட் பேட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்துட்டு ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்த அதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க போகிறோம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ்ன்னு கொடுக்குங்க. சேவ் ஆஸில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைல் நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். .py மறக்காமல் கொடுக்கணும். அதே மாதிரி முக்கியமானது பாருங்கள் சேவ் டைப் ஆஸ், அதை ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றும். நிறைய பேர் அப்படியே டெக்ஸ்ட் ஃபைல்லே கொடுத்து சேவ் பண்ணுறாங்க, அப்புறம் வரலன்னுவாங்க. ஸோ அதனால் அதை நான் வச்சுக்கோங்க. ஆல் ஃபைல்ஸ்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் .pyன்னு சேவ் பண்ணிக்கணுங்க. பைத்தான் எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா லொக்கேஷன் கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போய்க்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நம்ம எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கோம் டி ட்ரைவில் நான் இப்போ வச்சுருக்கேன். அப்போ டி ட்ரைவுக்கு நான் போயிடுறேன். அந்த லொக்கேஷன் போயிடுறேன். அங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபைலை இப்போ நான் ரன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பைத்தான் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன் பார்த்தீங்களா, first.py இப்போலாம் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபைலை நான் இப்போ லொக்கேஷன் இது டி பைத்தான்றது கமாண்ட் first.pyன்றது ஃபைல் நேம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்கள் உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுறது பிரிண்ட் ஆகிடுச்சா? ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்தோம். ப்ளஸ் இப்போ நம்ம ஒரு நோட் பேடில் நம்ம ஒரு டைப் பண்ணி பார்த்தோம். வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஒரு ஐடிஇ யூஸ் பண்ணி, அதாவது பைச்சாம், அனகோண்டா, அந்த மாதிரி நிறையா ஐடிஇஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஐடிஇஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது, அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.